எப்போ உண்மையே பேசணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாரு, எப்பவுமே உண்மையே பேசணும். எங்க அப்பா சொல்றாரு, எப்பவுமே உண்மையே பேசணும். எங்க அப்பா சொல்வாரு, எப்பவுமே உண்மையை பேசணும். எப்பவுமே அப்படி சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணும், ஏன்டா போய் பேசக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு போய் பேசினா எப்படிதான் இருக்கும்னு பார்த்தா அப்ப நான் வெளியே சென்றேன், என் தோழியை பார்க்க சென்றேன். ஆனா பார்த்தா தோழி அன்னைக்கு உடம்பு சரியுமா பார்த்தேன். அப்ப வழியில என்னோட தோழனை பார்த்தேன். அவன் ராஜா மாதிரி அலங்கரித்து இருந்தா. உடனே அவன்கிட்ட கேட்டேன், ஏன் ராஜா மாதிரி அலங்கரிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டபோது அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, நான் ஒரு மாறுவேட போட்டிக்கு போறேன், அதனாலதான் ராஜா மாதிரி வேஷம் போட்டிருக்கேன். ஆனா அவன் ஆங்கிலத்துல ஸ்கூட்டர் என்று சொல்லப்படும் ஒரு வண்டியில் ஓட்டி கொண்டிருந்தான். அப்ப கேட்டேன், ராஜாவுக்கும் ஸ்கூட்டருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னா, இல்ல அந்த மாறுவேட போட்டிக்கு போற இடத்துல போவேன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் நடந்தா, அதனால என் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் அவன் கூட வரவான்னு கேட்டேன். ஆனா அவன் சொன்னா, இல்ல ஸ்கூட்டர் உன்னை விட வேகமா போகும்னு சொன்னான். ஆனா நான் உடனே, என்கிட்டே வா, நான் ரொம்ப ரொம்ப வேகமா நடப்பேன், வேகமா ஓடுவேன், நீயே பாக்குறியா, அவனோட கிளம்புனா நானும் கிளம்புவேன். ஆனா பார்த்தா மாறுவேட போட்டிக்கு நான் தான் முதல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.